ஃபஸ்ட்டே நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் அப்புறம் வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றினது அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ட்ரஸ்ட் வேலெட் பற்றின ஒரு வீடியோ. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நியூ பர்சன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி பற்றி சின்ன சின்ன தெளிவுகள் இருக்கே தவிர அதை தாண்டி வந்து இந்த வேலெட் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பற்றின விஷயங்கள் வந்து நிறைய தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். ஏன்னா என்னோட முன்னாடி வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ஏர்ட்ராப் கொடுத்துருப்போம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயின் வாங்குறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது சொல்லியிருப்போம். ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்மகிட்ட இந்த ஒரு வீடியோ இல்லை அப்படின்றதுனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுறேன். உங்களுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 2 டேஸாக வந்து அதிகமாக வீடியோ போடாதனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து வீடியோ போடல அப்படின்னு பர்சனலாக கேட்டிருந்தீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம சும்மா வீடியோ போடணும் அப்படின்னு இல்லை. ஸோ என்னோட தெளிவு அதுதான். ஏதோ நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அதுலேருந்து வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாத வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதில்ல. அதை தாண்டி சின்ன விஷயங்கள் கிடைக்கும்போது நம்ம வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட் எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்துக்குமே ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டில் நான் கிரிப்டோ கரன்சிக்குள்ளாடி வரும்போது கூட எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் வேலெட். ஸோ அந்த ட்ரஸ்ட் வேலெட் பற்றி இப்போ பார்க்கலாம். ட்ரஸ்ட் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் யாராவது இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளேஸில் வந்து இப்போ எனக்கு அப்டேட் நான் பண்ணோம், அதில் அப்டேட் காமிக்குது. இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்கும், இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மாதிரி லோட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா லோட் ஆகி நமக்கு என்ன ஆகும்னா ட்ரஸ்ட் வேலெட் வந்து டவுன்லோடிங் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு இந்த ப்ளேஸில் வந்து ஓப்பன் அப்படின்னு காமிக்குது பாருங்களேன். இந்த ப்ளேஸில் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் அப்படின்ட்டு க்ரீன் கலரில் காமிக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. நம்ம வந்து ட்ரஸ்ட் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் காமிக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மேலே இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறோம்னா இதில் சின்ன சின்ன டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஆப்ஷன். 2 ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷனை பற்றியுமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ நமக்கு வேலெட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ நியூ வேலெட் அப்படின்னு கொடுக்கணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வேலெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட வேலெட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி ஐ ஹேவ் ஏ வேலெட். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எப்படி வந்து வேலெட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் வேலெட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரியேட் வேலெட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிரியேட் வேலெட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இதை மேலே போய் என்ன பண்ணிடலாம்னா இதை ஒன்று ரீட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து ஒரு டிக் மார்க் கொடுக்க சொல்லுவாங்க. இது டிக் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு வந்துருச்சு, நான் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிடுறேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஒரு வேலெட் நவ், அப்புறம் வந்து 12 வேர்ட்ஸ் தேட் அலோஸ் யூ ரெக்கவர் ஒரு வேலெட் அப்படின்னா இதுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 வேர்ட்ஸில் இருக்கும். அந்த வேர்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும்னா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஐ மீன் நம்ம வந்து ஒரு டிஜிட்டலாக இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து எழுதி வச்சுக்கலாம், சரிங்களா. அதுதான் வந்து பெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேட் இஃப் ஐ லாஸ் மை ரெக்கவரி பாஸ்வேர்ட்ஸ் ஐ வில் நாட் ஏபிள் டு அக்சஸ் மை வேலெட். இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இந்த 12 ப்ரைஸ் வேர்ட்ஸ் நம்மக்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து திரும்ப வந்து அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12 ப்ரைஸ் வேர்ட்ஸ் வந்து காமிக்கும், சரிங்களா. இந்த ப்ளேஸில் நான் வந்து அதை ஹைட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 ப்ரைஸ் வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து காப்பி அப்படின்னு இருக்கும், இன்னொன்று ஷோ கியூஆர் கோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எதனா பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி கூட நான் உங்களோட நோட் பேடில் இதில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பெஸ்ட் விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் டைரி இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணிருங்கன்னா இதில் ஒரு 12 வேர்ட்ஸ் இருக்கும். இந்த 12 வேர்ட்ஸையுமே ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணாமல் எழுதிக்கோங்க, சரிங்களா. இப்போ ஜஸ்ட் வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கொடுத்துட்டேன். திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், எங்கேயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இப்போ ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற வேர்ட்ஸை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளியராக நீங்கள் வந்து டாப்பில் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா. இப்போ அதுக்கு முன்னாடி அங்கே என்ன வேர்ட்ஸ் இருந்துச்சோ அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டைப் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால ஜஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து நோட் பேடை பார்த்து கூட எழுப்பலாம், இல்லை எழுதி வச்சுருந்தோம்னா அதை பார்த்து இங்கே என்ன பண்ணிடலாம்னா அந்த ஒரு வேர்டையை வந்து கிளிக் பண்ணணும். அது இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேர்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், அது மேலே வந்துடும் பாருங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணதும் மேலே வந்துருச்சு, செகண்ட் வந்து கிளிக் பண்ணுற மேலே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேர்ட்ஸாக வந்து நான் இங்கே கிளிக் பண்ணும்போது கரெக்டாக எழுதி வச்சிருக்கிற வேர்ட்ஸை வந்து லைன் பை லைன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலே இருக்கிற 12 வேர்ட்ஸுமே என்ன ஆயிரும்னா நமக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. இப்போ 12 வேர்ட்ஸையும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மேலே வந்து டைப் பண்ணிட்டேன். கீழே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வெல் டன் அப்படின்ற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா டன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ டன் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து வேலெட் வந்து ஜெனரேட் ஆகுது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யுவர் வேலெட் வாஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, வேலெட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. இதை கட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிட்காயின் கொடுத்துருப்பாங்க, எத்தீரியம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் பிஎன்பி, அப்புறம் ஸ்மார்ட் செயின். ஸோ இந்த 4 விஷயங்களுமே என்ன ஆகும்னா எந்த ஒரு வேலெட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலுமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 4 விஷயங்களுமே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பிட்காயின் பார்த்துக்கலாம். பிட்காயின் வந்து என்ன பண்ணாலும் அந்த பிட்காயின் இருக்கிற பிளேஸில் நான் கிளிக் பண்ணிடுறேன். இங்கே வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா சென்ட் ஆப்ஷன், செகண்ட் ஒன் ரிசீவ் ஆப்ஷன். இப்போ நம்ம கிட்ட பிடிசி இருக்குது அப்படின்னா நம்ம யாருக்காவது சென்ட் பண்ணணும்னா நான் அந்த சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். அப்புறம் என்ன ஆகும்னா மேலே வந்து ரெசிபியன் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸை வந்து காப்பி பண்ணியிருப்போம். ஜஸ்ட் இந்த பிளேஸில் பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அட்ரஸ் வந்து எங்கே வந்துடும்னா இந்த பிளேஸில் வந்து அட்ரஸ் ஆகும். மேபி இல்லை உங்கள் கிட்ட பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு ஈஸி வே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணிடுங்க. இது என்னென்னா ஸ்கேனர். ஓகேங்களா, இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு இன்னும் நான் சொல்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும்னு பாருங்களேன். ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்சர்ஸ் அப்புறம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அளவு கேட்குது. நான் அளவு கொடுத்துட்றேன். அளவு கொடுத்துட்டு நான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே QR கோட் வந்து ஓப்பன் ஆகுது. கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். அவங்கக்கிட்ட என்ன ஆகும்னா இங்கே ஸ்கேனர் ஓப்பன் ஆகுது, அவங்கக்கிட்ட QR கோட் ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, அதை ஸ்கேன் பண்ணுறோம்னா என்னென்னா நம்ம சென்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டோட்டல் பிடிசி சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் ஆப்ஷன் கொடுக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்றத அமௌண்ட்டை என்ன பண்ணிருங்கன்னா இந்த பிளேஸில் டைப் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா INRல கன்வெர்ட் பண்ணோம். அந்த பிடிசி பிளேஸில் கிளிக் பண்ணோன்னா USDT மாறிடுச்சு பாருங்களேன். ஜஸ்ட் வந்து நான் அந்த பிடிசி அப்படின்ற பிளேஸில் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். இது வந்து என்ன ஆயிடுச்சு, USDT ஆயிடுச்சு. மேபி நம்ம INRல வச்சுருந்தோம்னா அதை என்ன பண்ணிக்கலாம், INRக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பேக் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியில் தான் கன்ஃபியூஷன் ஆகும். இந்த எத்தீரியம் பிட்காயின் ஓகே தான், நமக்கு பிரச்சனை இல்லாமல் தெரியும். பிட்காயின் ரிசீவ் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க தெரியும். மேபி நமக்கு என்னென்னா பினான்ஸ் அப்படின்னும் போது தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்து நம்ம அதிகமாக காயின்ஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் செயின் அப்படின்றத தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸ்மார்ட் செயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் செயின் அப்படின்றதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த பினான்ஸை வந்து அதிகமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிஎன்பின்றதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்மார்ட் செயின் வெப்20 சொல்லுவாங்க. வெப்20 இல்லை வந்து வெப்20 சொன்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் செயின் தான், இல்லைனா நார்மலாக ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ அந்த ஸ்மார்ட் செயினை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுறது நான் எப்படின்னு சொல்லிட்டேன், ஆல்ரெடி பிடிசிலே சொல்லிட்டேன். சென்ட் பண்ணுறது இந்த சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். இல்லை நம்ம வந்து ரிசீவ் பண்ணோம், நமக்கு யாராவது அனுப்பணும் அப்படின்னா இந்த ரிசீவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ரிசீவ் ஆப்ஷன் நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா QR கோட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் நான் வந்து ஹைட் பண்ணியிருப்பேன் QR கோடை. என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து QR கோட் வந்து என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து என்ன காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், இதிலே வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நம்மளோட அட்ரஸை வந்து காப்பி பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த காப்பி ஆப்ஷனில் நம்ம வந்து கிளிக் பண்ண என்ன ஆகுதுன்னா நம்ம அட்ரஸ் வந்து காப்பி ஆயிரும். இது என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க காப்பி பண்ணி அந்த அட்ரஸை போட்டு கூட நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அனுப்பிப்பாங்க. நம்ம வந்து எந்த ஒரு லோ வேல்யூவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி பேரில் இருக்கும். அந்த காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் செயினில் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சென்ட் பண்ண முடியும். அப்புறம் பிஎன்பியில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பியில் இருக்கிறத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் செயினுக்கு மாற்றிக்கலாம். மேபி வந்து நீங்கள் சொல்லுவீங்க ப்ராப்ளம் இருக்கும், தெரியாமல் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம வந்து இந்த பிஎன்பியில் வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து சென்ட் பண்ணியிருப்போம். இதை வந்து எப்படி ஸ்மார்ட் செயினாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த பிஎன்பிக்குள்ளாடி போயிடுறேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டீட்டெயில்ஸ், ஸ்டாக் அண்ட் ஸ்டாக், ட்ரேட் பிஎன்பி, ஸ்வாப் டு ஸ்மார்ட் செயின். ஸோ அந்த ஸ்டாக் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் டு ஸ்மார்ட் செயின். இதுதான். இப்போ அந்த ஸ்வாப் டு ஸ்மார்ட் செயினில் கிளிக் பண்ணி மேலே வந்துருச்சு பாருங்களேன். மேலே நம்மக்கிட்ட எவ்வளோ பிஎன்பி இருக்குது, கீழே வந்து நமக்கு வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிஎன்பி இருக்கும்.
இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வந்து ஸ்வாப் பண்ணணுமோ அதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல 25% வச்சுக்கோங்களேன். இந்த 25ல கிளிக் பண்ணணும். இல்லைனா 50, 70, 100 அப்படின்னு நம்ம எவ்வளோ வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டைப் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து சென்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்வாப் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்வாப் கொடுத்துடலாம். சரிங்களா? ஸ்வாப் கொடுத்ததுக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஃபீஸ் கேட்கும். ஆக்சுவலி நம்மகிட்ட பேலன்ஸ் இல்லை அப்படின்றதால இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்குது. நெட்வொர்க் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $2 வந்து கேட்குறாங்க. இவ்வளோ தான். கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா உங்களுக்கு பிஎன்பியில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் செயின் பிஎன்பியில் வந்துடும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா ஒரு காயினோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் நமக்கு சென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கான்ட்ராக்ட் அட்ரஸ் சென்ட் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட அந்த காயினை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் வந்து ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த கலெக்டபிளுக்கு அந்த பக்கம். அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணதை தாண்டி மேலே வந்து ப்ளூ கலரில் ஆன் பண்ணியிருப்போம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே XRP, பிட்காயின் கேஷ், லைட் காயின், போல்கோடாட், டேசோஸ், ஸ்டெல்லர் இப்படின்ட்டு இதில் வந்து பேசிக்காக இருக்கிற எல்லா காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். இது எல்லாமே நம்ம ஆன் பண்ணணும்னு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நிமிக்யூ அப்படின்னு ஒரு டோக்கன் இருக்குது. நான் இதை வந்து ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன்னா பின்னாடி வந்துடுறேன். பின்னாடி வந்துட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இங்கே வந்து அந்த காயின் என்ன ஆயிடுச்சு நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் இருக்கிற காயின்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொண்டு வரது. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிடலாம். திரும்பவும் நம்மக்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் டோக்கன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்னா இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் வருது. நீங்கள் என்ன பண்ணிடலாம் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து அந்த காயினோட நேம் வந்து அதில் காமிச்சிடும். சரிங்களா? அது எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் ஒரு காயினுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிட்டேன் ஒரு காயினோடது. ஸோ இதை இப்போ என்ன பண்ணுறேன் இந்த பிளேஸில் பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்தவங்க பாருங்கள் இந்த காயின் வந்து என்ன ஆயிடுச்சு வெப்20யோட காயின் 2 கோஷி அப்படின்ற காயின். இது வந்து என்ன கேட்குது அப்படின்னா இந்த பிளேஸில் வந்து நமக்கு ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிடுறேன். ஆன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் காயின் இருந்துச்சுன்னா காயின் காமிக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இந்த காயினோட வேல்யூஸ் இப்போ வந்து அப்ளை இருக்கா டவுனில் இருக்கா இல்லை வந்து இந்த காயினோட வேல்யூ என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத இதில் வந்து காமிப்பாங்க. ஸோ இப்போ பேக் போயிடலாம் வச்சுக்கோங்களேன். திரும்ப வந்து நான் பேக் வந்துடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காயினோட டீட்டெயில் வந்து இதில் ஷோ ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் என்னென்னா நம்ம வந்து காயினை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். இது ஒருவேளை நம்மக்கிட்ட என்ன இருக்காதுன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கும். அதை வந்து நம்ம காப்பி பண்ணாலும் என்ன ஆகாதுன்னா நமக்கு என்ன ஆகாது இந்த காயினோட டீட்டெயில் வந்து இதில் வந்து ஷோ ஆகாது. அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷனில் தான் போகணும். சேம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து சும்மா டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் கிட்ட இருக்கிற கான்ட்ராக்ட் அட்ரஸ்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இதில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கஸ்டம் டோக்கன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நெட்வொர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டோட்டலி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நெட்வொர்க் அப்படின்றது. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் எந்த பேரில் உங்கள் காயின் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதை இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை செயின்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளோ நெட்வொர்க் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன நெட்வொர்க்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் செயின், நெக்ஸ்ட் ட்ரான், வி செயின், எத்தீரியம் கிளாசிக், வேவ்ஸ், கவா, சொலானா, டோமோ செயின், வேன் செயின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் டோக்கன், கோ செயின், POO நெட்வொர்க், கலிஸ்டோ. ஸோ இவ்வளோ நெட்வொர்க் என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் செயின் அப்படின்றத யூஸ் பண்ணணும். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மகிட்ட அட்ரஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அதை என்ன பண்ணிடுறோம்னா இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துட்றோம். இப்போ என்ன ஆகுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நெய்ம் வந்துச்சு. இதில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் அந்த காயினுக்கு நார்மலாக நெய்ம் வராது. அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்களேன். இப்போது அழிச்சிடறேன் நான் டோட்டலாக. இப்போ உங்களுக்கு அந்த காயினோட நேம் அனுப்பியிருப்பாங்க. அந்த காயினோட நேம் தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு காயினோட நேம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனல் நேம் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நேம் இங்கே கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் முன்னாடி ஷோ ஆகும். ஸோ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா NSN எப்படின்னு கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்ககிட்ட என்ன காயின் இருக்கோ அதோட நேம் தான் உங்களுக்கு கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் வந்து 8 கொடுத்துட்றேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 8, 9 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18 இந்த மாதிரி தான் பேசிக்காக வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் வந்து டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. பாருங்கள் டோட்டலாக வந்துருச்சு. நான் ஆல்ரெடி வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா 2 கோஷி அப்படின்றது அதே அட்ரஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா நம்ம நேம் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ திரும்ப பேக் போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாப் கீழே வந்துட்டோம். இப்போ என்ன ஆயிருதுன்னு பாருங்கள். அந்த 2 கோஷி அப்படின்றது என்ன ஆயிடுச்சு இதுலேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. நமக்கு NSN டெக் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். இது வந்து எந்த காயினுக்காக என்ன பண்ணிக்கலாம் நம்ம நேம் இப்படி கஸ்டம் டோக்கனில் அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வேலெட்டுக்கு செக்யூரிட்டி அப்படின்றது. ஸோ செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த லாஸ்ட் பிளேஸில் செட்டிங் ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டி அப்படின்ட்டு திரும்ப உள்ளாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க.
நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா பாஸ்கோட், செகண்ட் ஒன்று ஆட்டோ சேஞ்ச் அட்ரஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோ சேஞ்ச் அட்ரஸ் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது மேபி உங்களுக்கு வந்து பின்னாடி நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான யூசஸ் கூட இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா திடீர்னு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் மிஸ் ஆகிரும், அந்த மாதிரி கூட யூசஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் அதை விட்டுருங்க. பாஸ்கோட் அப்படின்றத நான் இப்போ வந்து என்ன பண்ணிடுறேன், ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன கேட்குதுன்னா, என்டர் பாஸ்கோட் கேட்குது. நான் இப்போ பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிடுறேன். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாஸ்கோட் வந்து 2 டைம்ஸ் என்டர் பண்ண கேட்டிருப்பாங்க. திரும்ப பாருங்கள், ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் பாஸ்கோட் கேட்குறேன், அதையும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்கோட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து என்னென்னா, நமக்கு வந்து கீழே இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லாக் அப்படின்னு இருக்கு. அது வந்து எந்த டைமுக்கு வந்து இது பண்ணோம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இமீடியட் 1 minute, 5 minutes, 1 hour, 5 hours, இது நீங்கள் எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா லாக் மெத்தட் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் மீன்ஸ் நம்ம என்னென்னா ஃபேஸ் லாக் யூஸ் பண்ண முடியாதுல்ல, என்ன பண்ணிக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துட்றேன், பாஸ்கோட் அண்ட் பயோமெட்ரிக் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான நீங்கள் பண்ண வேண்டியது டிரான்சாக்ஷன் சைன்இன் அப்படின்றது. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் இந்த வேலெட்லேருந்து மேபி உங்களோட வேலெட்டை எடுத்து இன்னொருத்தர் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாருன்னா கூட, இல்லை ஹேக் பண்ணி பண்ணுறாங்கன்னா கூட என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த டிரான்சாக்ஷன் சைன்ன்றது ரொம்ப முக்கியம். அதை நான் இப்போ கிளிக் பண்ணிடுறேன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்போது என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரூவ் ஆப்ஷன் கேட்குது இல்லை, அந்த பிளேஸில் சேம் என்ன கேட்கும்னா, உங்களுக்கு வந்து இந்த பாஸ்கோட் அப்படின்றது என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ திரும்ப வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ வேலெட் வந்து போயிடலாம். இவ்வளோ தான் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த லாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இப்போ ஷோ பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து பேக் வந்துட்டோம். திரும்ப என்ன பண்ணுறேன், என்னோட ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அதனிகேஷன் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்கும். நான் வந்து என்ன ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டேன், ஓப்பன் ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இதில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு என்னென்னா, அந்த ஐஎன்ஆர்லேயே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டாலர் காமிக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் என்ன இருக்குதுன்னா, நமக்கு டாலர் சிம்பிளில் காமிக்குது. இது என்ன பண்ணிக்கலாம்னா, அதுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிடுறேன் நான். செட்டிங்ஸ் போயிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பிளேஸில். அதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கரன்சி அப்படின்றது. என்ன பண்ணிடலாம்னா, அந்த கரன்சி அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். இதில் வந்து பாப்புலராக இருக்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க டாப்பில். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்கும். இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடலாம், சரிங்களா. ஸோ ஐஎன்ஆர் அப்படின்றதுக்கு வந்துடலாம். இதில் வந்து ஐஎன்ஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் கரன்சி அப்படின்றது ஐஎன்ஆர் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து ஐஎன்ஆர் இருக்குது பாருங்களேன், ஐஎன்ஆர் இந்தியன் ரூபி அப்படின்றது. இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு பேக் வந்துச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு ஐஎன்ஆரோட சிம்பிள் காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நமக்கு ஐஎன்ஆரில் காமிக்கும். பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 43,24,074 ரூபாய் 46 காசு அப்படின்னு காமிக்குது. இந்த நிமிக்யூ காயின் வந்து பார்த்தீங்கன்னா 0.80 பைசா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கோசி நம்ம நேமில் ஓப்பன் பண்ணது 0.07 அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஎன்ஆரில் காமிக்கும். இப்போ வந்து இதை ஹைட் பண்ணோம், இல்லை நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு காமிக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன் பாருங்கள். மேலே வந்து இந்த டாப்பில் வந்து 00 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மக்கிட்ட பேலன்ஸ் இல்லை அப்படின்றதில்ல, பேலன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் காமிக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு இங்கே எவ்வளோ பேலன்ஸ் இருந்தாச்சுமே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் பாருங்கள், எந்த பேலன்ஸும் காமிக்காது, இங்கேயும் எந்த பேலன்ஸும் காமிக்காது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நமக்கு ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து கன்ஃபார்ம் போஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டை பற்றி இன்னும் ஒரு வீடியோ வந்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய எரர்ஸ் இருக்குது. ட்ரஸ்ட் வேலெட்டில் என்னென்ன எரர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதிகமாக இன்னைக்கு யூஸ் பண்ணப்படுற இந்த டிஆப்ஸ் அப்படின்ற விஷயம், அப்புறம் எதுக்கு இருக்குது அப்படின்னு யூஸே தெரியாமல் இருக்கிற இந்த டிஎக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இதை பற்றி என்ன பண்ணலாம்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, நான் யூஸ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சஸ் பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன்னா போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ரிலேட்டடான விஷயங்கள் தேவை அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.